மிகு ஈழத்தின் வடபுல யாழ் மண்ணின் அச்சுவேலி வடக்கிலிருந்து கதிரவேல் ஜோதிடம். இந்த பதிவில் பராபர வருஷம் ஆவணி மாதம் தனிஷ்டா பஞ்சமி நாட்கள் எவையென எமது மண்ணிலிருந்து வெளிவருகின்ற பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பகுத்து தொகுத்து பட்டியலிட்டுள்ளேன். கடந்த மாதம் வெளியிட்டது போன்று பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. முதல் நிலையில் ஆங்கில ஆண்டு மாதம் திகதி, அடுத்த நிலையில் தமிழ் மாதம் திகதி, அடுத்தது கிழமை, அதற்கு அடுத்தது நட்சத்திரம், அன்று வருகின்ற நட்சத்திரம், அடுத்தது அடைப்பு காக்க வேண்டிய காலம். பட்டியலை கவனித்து பாருங்கள். 2026 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி பராபர வருஷம் ஆவணி மாதம் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, சித்திரை நட்சத்திரம், 2 மாதம் அடைப்பு காக்க வேண்டும். அடுத்தது 20ஆம் தேதி 3ஆம் நாள் வியாழக்கிழமை, விசாக நட்சத்திரம், நண்பகல் 12:15 மணி வரை தான் நடப்பில் இருக்கு. அந்த காலத்துக்குள்ள ஒருவர் இறந்தால் 2 மாதம் அடைப்பு காக்க வேண்டும். 12:15க்கு பிறகு யாராவது மரணித்தால் அடைப்பு காக்க வேண்டிய தேவை இல்லை. அடுத்தது 25ஆம் தேதி 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, உத்தராட நட்சத்திரம் நடப்புகிறது அன்று 2 மாதம் அடைப்பு காக்க வேண்டும். இப்படியே தொடர்ந்து கவனித்து பாருங்கள். 27ஆம் தேதி 10ஆம் நாள் வியாழக்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம், 6 மாதங்கள் அடைப்பு காக்க வேண்டும். 28ஆம் தேதி 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, சதயம், 6 மாதங்கள். 29ஆம் தேதி 12ஆம் நாள் சனிக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம், 6 மாதங்கள். 30ஆம் தேதி 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம், 6 மாதங்கள். 31ஆம் தேதி 14ஆம் நாள் திங்கட்கிழமை, ரேவதி நட்சத்திரம், 6 மாதங்கள். அடுத்து வருவது செப்டம்பர் மாதம் 2026 செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி, தமிழுக்கு 17ஆம் நாள், ஆவணி மாதம் 17ஆம் நாள் வியாழக்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம், 3 மாதங்கள். 4ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம், 4 மாதங்கள் அடைப்பு காக்க வேண்டும். செப்டம்பர் 5ஆம் தேதி 19ஆம் நாள் சனிக்கிழமை, மிருகசீரிடம், 2 மாதங்கள் அடைப்பு காக்க வேண்டும். செப்டம்பர் 7ஆம் தேதி 21ஆம் நாள் திங்கட்கிழமை, புனர்பூச நட்சத்திரம், 2 மாதங்கள் அடைப்பு காக்க வேண்டும். செப்டம்பர் 12ஆம் தேதி 26ஆம் நாள் சனிக்கிழமை, உத்தரம் நட்சத்திரம், 3 மாதங்கள் அடைப்பு காக்க வேண்டும். 14ஆம் தேதி
28ஆம் நாள் திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் 2 மாதங்கள் அடைப்பு காக்க வேண்டும். 16ஆம் தேதி 30ஆம் நாள் புதன்கிழமை விசாக நட்சத்திரம் 2 மாதங்கள் அடைப்பு காக்க வேண்டும். அடுத்த கீழே நான் ஒன்று குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த ஒரு மனிதர் இறந்தால் இறப்புக்கு பின்பு அவரை மயானத்துக்கு எடுத்து செல்லக்கூடாத கிழமைகள் சூரியனுடைய உதயத்தை வச்சு கணிப்பீடு செய்து இங்கே நான் தந்திருக்கிறேன். இதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அவர் மரணித்தால் பிற்பகல் 3:05 இருந்து பிற்பகல் 4:35 அவரை மயானத்துக்கு வீட்டிலிருந்து எடுத்து செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். திங்கட்கிழமை பிற்பகல் 1 மணியிலிருந்து பிற்பகல் 1:35 3:04 வரை பிற்பகல். செவ்வாய்க்கிழமை பகல் 12:04 1:34 PM வரை. அடுத்து புதன்கிழமை முற்பகல் 10:35 பகல் 12:05 வரையான காலத்துக்குள்ள வெற்றுடரை வீட்டிலிருந்து எடுத்து செல்வதை தவித்துக் கொள்வது நல்லது. அடுத்தது வியாழக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 5 மணி நினைக்க வேண்டும். காலையில் 6:05 7:35 வரை. அடுத்து வெள்ளிக்கிழமை காலை 7:35 காலை 7:35 முற்பகல் 9:05 வரை. சனிக்கிழமை காலை 6:04 காலை 7:34 வரையான இந்த காலப்பகுதிகளுக்குள்ள இதை நீங்கள் பட்டியலில் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த காலத்தில் வீட்டில இருந்து மரணித்தவருடைய உடலை மயானத்துக்கு எடுத்து செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த பட்டியல் தொடர்பாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக என்னோடு தொடர்பு கொண்டு பலர் மாதாந்தம் இதை போடும்படி அன்பாக கேட்டுக்கொண்டீர்கள். அதற்கு அமைவாக நான் இது மாதாந்தம் ஆவணி மாதம் அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு பட்டியலிடுவேன். பார்த்து பயன்பெறுங்கள். நீங்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இதனை பகிர்ந்து அவர்களும் பார்த்து அறிந்துணர்ந்து பயன்பெறும் வகையில் சென்ட் பண்ணுங்கள். அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி.